இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுல குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம், அப்புறம் மல்லிப்பூ, கொஞ்சம் அல்வாவும் இருக்கு. என்னது? அது அது வந்து அல்வா குழந்தைக்கு, உங்களுக்கு பூ மேடம். பூவை சாமிக்கு வச்சுக்கோங்க மேம். நான் உழைச்சு சம்பாரிச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வெட்டி முடிச்சிட்டீங்க போல? என்ன மேடம்? இல்ல சோம்பல் முறிக்கிறீங்களே, வேலை ரொம்ப கஷ்டமானு கேட்டேன். சச்சா, இது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை மேடம், அவ்வளவு கஷ்டமான வேலைலாம் இல்ல. என்ன வேலை பாத்தீங்க? அதுவா, ரொம்ப ஈஸியான வேலை தான் மேம். அது எப்படின்னா, முதலாளியே உட்காந்து தான் வேலை பார்ப்பாரு, ஆனா நமக்கு நடந்துகிட்டு பாக்குற வேலை. ஓ, சூப்பர்வைசர் வேலையா? ஆமா, அப்படியும் சொல்லலாம் மேடம். மேடம், மொத்த கம்பெனியும் ஏன் தோல்ல தான் சுமக்கிறனா பாருங்களேன். முதலாளி என்ன அந்த அளவுக்கு நம்புறாரு மேடம். அப்ப நல்லா தான் வேலை பாக்குறீங்க. ஆமா ஆமா, கரெக்ட் டைமுக்கு சோறு வகை வகையா சாப்பிடலாம். ஆமா, அது சரி, நல்ல வேலை பாக்குறீங்கன்னா மாசம் மாசம் தானே சம்பளம் வரும். இதெல்லாம் எப்படி? இல்ல மேடம், மாசம் மாசம் சம்பளம் இல்ல மேடம், எனக்கு டெய்லியும் கொடுத்துடுறாங்க. அப்ப கூலி வேலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம், இது பெரிய கம்பெனி, கூலின்லாம் சொல்லாதீங்க. நல்ல சம்பளம், பெரிய கம்பெனி. எங்க கம்பெனியோட ரூல்ஸ் படி தினமும் சம்பளம் கொடுக்கணும். ஓ, இன்னைக்கு வாங்கின சம்பளத்துல தான் பாப்பாக்கு உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் மேடம். இனி என் லைஃப பத்தி கவலையே இல்லை மேடம். அப்படி படிப்படியா முன்னேறி பெரிய இடத்துக்கு போயிடலாம். ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கேன், போய் வெந்நீர்ல குளிச்சுட்டு வாங்க. என்ன மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, வெந்நீர்ல குளிச்சா உடம்பு வலிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. போய் குளிச்சுட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சோப்பு டவல்லாம் உள்ளே வச்சிருக்கேன். போங்க. வணக்கம். ஆளுங்கட்சி எம்எல்ஏவான ஈஸ்வரமூர்த்தியின் இளைய மகனும் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் வெற்றிவேல் அவர்களும் கூலி தொழிலாளர்களோடு சேர்ந்து மூட்டை தூக்கிய சம்பவம் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவியுள்ளது. எதற்கு கூலி வேலையில் ஈடுபட்டார் பரபரப்பாக பேசி வருகின்றனர். வெற்றிவேலின் தந்தை எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு இது தெரியுமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். என்ன மீனாட்சி, ஏன் கத்துற? மாமா, என்ன நியூஸ் பாத்தீங்களா? என்னப்பா? பெரிய குடும்பத்தின் வாரிசான வெற்றிவேல் இப்படி ஒரு வேலையில் ஈடுபடுவது பொதுமக்களின் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இது தந்தை மகன் உறவுக்கான விரிசலா, இல்லை வேறேதும் சிக்கலா, இல்லை என்றால் இது சோசியல் மீடியா ஸ்டண்டா என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது கட்சிக்கும் எம்எல்ஏவான ஈஸ்வரமூர்த்திக்கும் இது பெரிதும் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஏண்டா, நான் எம்எல்ஏவா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கட்சியில பெரிய பொறுப்புல இருக்கிறது உனக்கு பிடிக்கல? இல்லப்பா, அது வந்து நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறேன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? ஏங்க, அவன் உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அவனுக்கு அவன் பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்கு. என்ன மாயம் பண்ணாலும் இப்படி மாத்திட்டாளே. இவ ஒரு முடிவோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கணும்னு நினைச்சா
நினைச்சத அப்படியே சாதிச்சுட்டா. மாமா, எதிர்க்கட்சிக்காரங்க உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு இப்படி கட்டம் கட்டி சாதாரண செய்தியவே வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க புள்ள வேலைக்கு தானே போறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? இது எப்படி அவ பெயரா மாறும்? நிறுத்துமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க. உனக்கு அரசியல் தெரியல. ஒரு அரசியல்வாதி மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணலாம். அது தப்பு இல்ல. ஆனா நிஜமாவே இப்படி இறங்கி வேலை செஞ்சா எதிர்கட்சிக்காரன் இதை வச்சு 1000 கதை கட்டுவான். மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதை, பயம், பிரமிப்பு எல்லாமே போயிடும். சார், இன்னைக்கு உங்க பிள்ளை வெற்றி தான் டாக் ஆஃப் தி டவுன். அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க எதை பத்தி கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. அவன் மூட்டை தூக்குன விஷயம் தானே? ஆமா சார். அது சும்மா ஒரு கட்சி விளம்பரத்துக்காக ஷூட் பண்ணோம். ஏழைகளின் பங்காளன்னு ஒரு தொகுப்பு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகள், இளைய நிர்வாகிகள்னு எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அதுல ஒரு வீடியோ தான் நீங்க எல்லாம் பார்த்தது. இல்லங்க, வணக்கம் சார். அது விளம்பரம் இல்ல. நான் மூட்டை தூக்குனது உண்மை. இப்ப நான் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆளுங்கட்சி எம்எல்ஏ மகனா இருந்துகிட்டு இந்த மாதிரி கஷ்டமான வேலையை பண்ணணுமா? ஏன் செய்யக்கூடாது? எம்எல்ஏன்றது என் அப்பா பல வருஷமா உழைச்சு சம்பாதிச்ச பேரு. அந்த பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது என்னோட அடையாளமும் இல்ல. இன்னைக்கு சூழ்நிலையில இந்த வெற்றி மூட்டை தூக்குற ஒரு சாதாரண கூலிக்காரன், அவ்வளவுதான். அத சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. நன்றி, நன்றி. உங்களை ட்ரோல் பண்றவங்கள பத்தி விமர்சனம் தாங்க வளர்ச்சிக்கு உரமே. அது என்ன வளர வைக்குமே தவிர அழிக்காது. ஆக்சுவலி ட்ரோல் பண்றவங்களை தாண்டி பல பேருக்கு அவர் ரோல் மாடலா இருக்காரு. அதுல எனக்கு பெருமை தான். ஆனாலும் இவர் கட்சியில பொறுப்புல இருக்காருல்ல. மேடம், அரசியலுங்கிறது சேவை. அந்த சேவையை சிறப்பா செய்யணும்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நேர்மையான ஒரு தொழில் தேவை. அப்படி ஒரு தொழில் இருந்தா எந்த அரசியல்வாதியும் மக்கள் பணத்தை சுரண்ட மாட்டான். அரசியலை தொழிலா நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த தப்பை செய்வாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன்.